வெல்கம் டு சாச் மல்டி குசின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. ஒரு மணி நேரத்தில் 10 வெரைட்டிஸ் ஆஃப் சவுத் இந்தியன் வெஜ் மீல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சிடலாம். 2 பேனில் சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். வெட்டின கருணக்கிழங்க ஒரு பெரிய பேனில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க பருப்பை இன்னொரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ கிழங்குக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். பருப்புக்கு மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, சீரகம் சேர்த்து ரெண்டுத்தையும் கொதிக்க விடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கிழங்கு எடுத்து வடிகட்டிக்கலாம். கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து திரும்பவும் வதக்கிக்கலாம். கோவக்காவை சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய், எள்ளு, வறுத்த கடலை மூணுத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம கோவக்காய் பொரியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பருப்பு வெந்துடுச்சு. பருப்பை எடுத்துட்டு வத்த குழம்பு செய்யலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கூடவே சுண்டைக்காய் வத்த, சாம்பார் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பேனில் கீரை பொரியல் செய்ய போகிறோம். எண்ணெயை சூடு பண்ணி கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, நசுக்கின பூண்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், பொன்னாங்கண்ணி கீரை சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, துருவின தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரையை நல்லா வேக விட்டுடலாம். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, அதையும் எடுத்துடலாம். பருப்பு தாளிக்க போகிறோம். ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்னதாக வெட்டின இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பில் இதை சேர்த்துடலாம். சாம்பார் செய்ய போகிறோம். ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, சீரகத்தை வெடிக்க விடலாம். ரெண்டு காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு
லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே காய்கறியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மோர் தாளிக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து பொரிஞ்சதும் இஞ்சி, கருவேப்பிலை, மோர் மிளகாய். இப்போ மோரில் நம்ம தாளிச்சதை கொட்டிடலாம். மோர் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ரசம் செய்ய போகிறோம். எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை, நசுக்கின பூண்டு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு ரச பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி, உப்பு. காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ புளி தண்ணியும் பருப்பையும் சேர்த்துடலாம். தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக உப்பு. நம்ம ரசத்துக்கு கொஞ்சமாக பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்குது. ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிச்சுட்டா நல்லா இருக்காது. ரெண்டுத்துலேயும் மல்லிக்கீரை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் பொங்கி வரும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கருணக்கிழங்குல மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மிக்சியில் பெருஞ்சீரகம், தேங்காய், வெங்காயம், பூண்டு லைட்டாக அரைச்சிட்டு கருணக்கிழங்குல சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பேனில் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்து லைட்டாக பொரிய விடலாம். அவல், ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து எல்லாத்தையும் கொதிக்க விட்டுடலாம். கருணக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. திருப்பி போட்டு எடுத்துடலாம். தூள் வெல்லத்தை சுடு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆகிடும்.
எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வத்தல், மோர் மிளகா, அப்பளம் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். சவுத் இந்தியன் வெஜ் மீல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.